நேற்றைய பேச்சு குழப்பமா இருந்துச்சு. மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கார் விஜய் அப்படின்னு. இப்ப பாண்டிச்சேரிய, புதுச்சேரிய பொறுத்தவரைக்கும் அங்க கூட்டணி ஆட்சி இருக்கு. பிஜேபியும், என்ஆர் காங்கிரஸும் கூட்டணி ஆட்சி இருக்கு. முக்கிய இலாகாக்களை பாஜக தான் வச்சிருக்கு. அந்த கட்சியுடைய பாஜகவினுடைய அமைச்சர் தான் உள்துறை அமைச்சராவே இருக்கிறார். உள்துறை அவர் கையில வச்சிருக்கார். பாண்டிச்சேரியினுடைய உள்துறை. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த மாநிலத்தில போய் எப்பயும் போனோனே எல்லா ஊர்லயும் ஆரம்பிப்பார் இல்லையா? அந்த ஊருடைய பெருமைகள்லாம் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதிலேயே ஒரு 2, 3 நிமிஷம் போயிருச்சு. அதுக்கு பிறகு மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா இருக்கு. அந்த மாநிலத்தில இப்போ ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது ரங்கசாமியினுடைய அரசாங்கத்தில. ஊழல் வழக்குக்காக ஒரு அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அங்க. 2வது இன்னொரு மதுக் கொள்கையில வந்து 200 கிலோமீட்டருக்கு ஒரு கொள்கை வச்சிருக்காங்க போல. 200 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் தமிழ்நாட்டில வந்து அரசாங்கமே மதுக்கடை வைக்கக்கூடாது. அரசாங்கம் மது விக்கலாமா? அப்படின்னு சொன்னாரு. ஆனா அங்க போய் என்ன பண்றாங்கன்னா, அத பத்தி வாயே தொறக்கல. பாண்டிச்சேரிய பொறுத்தவரைக்கும் யூனியன் பிரதேசமா இருக்கு. நீங்க ஒட்டுமொத்தமாக அதனுடைய கண்ட்ரோல் வந்து மத்திய அரசாங்கத்திடம் இருக்கு. ஆனா இவர் கூட்டணியில இருக்கிறார். கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதுல கூட்டணி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க ரங்கசாமி நல்லவர். ஆனா அதை இயக்குகிற பாஜக கெட்டவர். இது என்ன லாஜிக் இருக்கு?